என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உண்டு. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தனி மனித வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் நாம அமைதியான வாழ்க்கை வாழ, ஒரு சமாதானமான ரம்மியமான ஒரு வாழ்க்கை வாழவும், நாம் கட்டப்படவும், நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான உத்திகளையும் இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாருங்கள், நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதி 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நாம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம் என்னன்னா, அமைதியாக வாழக்கூடிய அந்த நிலைதான். பாத்தீங்கன்னா பிளசண்டான ஒரு லைஃப், ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இது எட்டாத தூரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க, கேள்விப்பட நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்துல ஆசா என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து நான் கேள்விப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இதுல என்ன இருக்குங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுலதான் நாம முன்னாடி சொல்லி இருந்த அந்த உத்திகளை நாம் கவனித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க வாசித்த இந்த வேத வசனத்துல நாம கவனிக்கும் போது, இந்த ஆசா என்கிற ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா அபியாவினுடைய குமாரனாயிருந்தான். இந்த அபியா யாருன்னு பார்த்தா ரெகோபயாமினுடைய குமாரனாக இருந்தான். ரெகோபயாம் யாருன்னா சாலமோனுடைய குமாரன். சாலமோன் யாருடைய குமாரன் என்று பார்த்தால் தாவீதினுடைய குமாரன். அப்ப இப்படி நாம வரிசைப்படுத்தி பார்க்கும்போது சமஸ்த இஸ்ரவேலிலே சவுல் ராஜாவாக இருந்தான். சவுலுக்கு பிறகு தாவீது ராஜ்யபாரம் பண்ணினான். தாவீதிற்கு பிறகு சாலமோன், சாலமோனுக்கு பிறகு ரெகோபயாம், ரெகோபயாமுக்கு பிறகு அபியா, அபியாவுக்கு பிறகு ஆசா என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கே இந்த ஆசாவினுடைய நாட்களிலே நாம் வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையின்படி ஆசா பாருங்கள், தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆசா கர்த்தர் பார்க்கிறார் என்ற அந்த நிலையில, கர்த்தர் கவனிக்கிறார் என்ற அந்த நிலையில என்ன போட்டிருக்கு? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அதனால என்ன நடந்தது என்று நாம் பார்த்தால், இந்த அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், பாருங்க, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால், பாருங்க, தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல? தேசம் அமெரிக்கையாக இருந்தது. அப்ப தேசம், சமுதாயம், குடும்பம், தனிமனித வாழ்க்கையிலே நாம் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யும் போது நாம் ஒரு அமைதியான சூழலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்.
இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த இடத்துல நாம வாசித்திருந்த இந்த வேத பகுதியில ஆமென் அவன் பட்டணங்களை கட்டினான். என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? பட்டணங்களை கட்டினான். பட்டணங்கள் கட்டப்படுகிற அந்த நிலையில பாத்தீங்கன்னா அவன் அலங்கங்களை கட்டினான், கோபுரங்களை கட்டினான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இந்த இடத்துல வாசிக்கும் போது அவன் அந்த யூதாவினுடைய தேசத்தை, அந்த ராஜ்யத்தை பலப்படுத்தினான், பாதுகாத்துக் கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நாம அமெரிக்கையாக இருக்கிற போதுதான் நாம கட்டக்கூடியவர்களாக காணப்பட முடியும். இப்ப அமைதி இல்ல, அறிகுறியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பதட்டம், எப்ப பார்த்தாலும் போர், எப்ப பார்த்தாலும் ஆமென் குழப்பங்கள், தேசத்துல கலகம், குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா எதையுமே செய்ய முடியாது. அப்ப முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதி தேவைப்படுகிறது. ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆமென் விரும்புகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம தொடர்கிற இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று வாசிக்கிற போது ஆமென் அங்கே அந்த அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணினான் என்று பார்த்தால் விக்கிரகங்களுக்கு விடை கொடுத்தான். ஆமென், பாகாலினுடைய பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போட்டான். அங்கே விக்கிரகத்திற்கு விடை கொடுத்து தன் தேவனாகிய கர்த்தரின் முகமாய் தேசத்தை திருப்பினான். அதனாலதான் தேசம் ஆமென் இந்த ஆசாவின் நாட்களில அமெரிக்கையா இருந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆமென். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் பாருங்க, அவங்க மரேசா என்ற இடம் மட்டுமா யுத்தத்திற்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், இந்த எத்தியோப்பியாவினுடைய ராஜாவாகிய சேரா, ஆமென், அந்த ராஜாவினுடைய பெயர் பாருங்க சேரா என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு பெரிய சேனையோடு யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை எதிர்க்க வருகிறான். ஆமென், 300 ரதங்களை அவன் கொண்டு வருகிறான். வேதத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இங்கே இந்த ஆசா ஆமென் யூதா தேசத்திலே எவ்வளவு சேனையாட்களை கொண்டிருந்தான் என்று நாம் பார்த்தால் ஆமென் எவ்வளவு பேர் அவனுக்கு இருந்தார்கள் என்றால் 3 லட்சம் பேர். 8வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், 3 லட்சம் பேர் யூதாவிலே இருந்தார்கள். ஆமென், பென்யமீனிலே ஆமென் 2,80,000 பேர் ஆமென் அங்கே ஆசாவோடு கூட இருந்தார்கள். அப்படி பாத்தீங்கன்னா மொத்தத்தில் 5,80,000 பேர் ஆசாவினிடத்துல சேனையாட்களாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய இந்த சேரா ஆமென் மராசே என்ற அந்த இடத்திற்கு வந்தபோது இப்பொழுது ஆசாவும் தன்னுடைய சேனையை ஆமென் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறதே பிடிக்காது. அமைதியா இருந்தா, யாராவது இலக்காரமா இருந்தா அவங்கள போய் வம்பு இழுக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், விளங்குதா உங்களுக்கு எல்லாம்? ஆண்டுடைய பிள்ளையா இருந்தா நம்ம அமைதியா இருக்க நாம விரும்ப வேண்டும். அமைதியா இருந்தாதான் நாம அநேக காரியங்களை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையில சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாம பிரச்சனையோடு போராட்டங்களோடு கூட நாம் இருந்தால் எதையுமே செய்ய முடியாம போயிடும். அப்ப பாருங்க, நம்ம ஆண்டவரிடத்துல நாம அமைதியை, சமாதானத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்துல ஆமென் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம்.
தேவன். இங்கே ஆசா சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். முக்கியமான ஒரு வார்த்தை, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமென். இந்த மேல இருக்கிற அந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆண்டவர் யாருடைய ஜெபத்தையும் கேட்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். இப்போ ஆசா இந்த யுத்த காலத்துல ஆமென், அந்த போர் முனையிலே அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஜெபம் என்ன இந்த இடத்துல? ஆமென், தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். ஆமென், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? உம்மை சார்ந்து எங்களுக்கு துணை செய்யும். உம்மை சார்ந்து நாங்க எம்முடைய சுயபலத்தை சார்ந்து கொள்ளவில்லை. எம்முடைய கேடகத்தை நாங்கள் நம்பி இருக்கவில்லை. எம்முடைய வில்லை நாங்கள் நம்பி இருக்கவில்லை. ஆமென், நம்முடைய படிப்பை நாம் நம்பி இருக்க கூடாது. ஆமென், நம்முடைய அழகை நாம் நம்பக்கூடாது. நம்முடைய சாதியை நாம் நம்பி இருக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த பணம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த சொத்து இருக்கிறது, எங்களை காப்பாற்றும் என்று நாம் நம்பி நிற்க கூடாது. இங்கே இந்த ஆசா, ஆமென், ஹல்லேலூயா, நாம் இப்பொழுது சொன்ன எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று ஆண்டவரை சார்ந்து கொண்டான். அடுத்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உம்முடைய நாமத்தினாலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆசாவோடு கூட இருக்கிறவங்க 5,80,000 பேர். எத்தியோப்பியாவினுடைய ராஜாவாகிய சேராவோடு கூட இருக்கிறவர்கள் 10,00,000 பேர். அப்போ இப்ப யார் அதிகம்னு தெரியுது? எத்தியோப்பியாவிலிருந்து வந்த சேனை தான் பெரியது, அதுதான் அதிகம். இப்போ யூதாவினுடைய ராஜாவாகிய ஆசாவோடு இருக்கிறவர்கள் 5,80,000 பேர். அது இதைவிட இது குறைவாக இருக்கிறது. ஆமென். இப்பொழுது ஆசா ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி, ஆமென், நாங்கள் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். பாருங்க, கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். இன்னொரு வார்த்தை, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்ப இந்த யுத்தத்தை எப்படி அவர் கன்வெர்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்படி அவர் திருப்புகிறார், எப்படி ஆண்டவரை சார்ந்து கொள்கிறார் என்று நாம் கவனித்தால், ஆமென், இது உமக்கான யுத்தம் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே கர்த்தாவே இது உமக்கான யுத்தம், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே வந்தோம், நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு துணை நில்லும், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். இப்போ இதுல முக்கியமான அடுத்த 2 வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அப்ப இந்த இடத்துல வெற்றி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசாவுக்கு வந்தது. ஆமென். இங்கே இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, கர்த்தர் இவர்களுக்காக ஆமென் யுத்தம் பண்ணினார். அந்த வசனத்தை பாருங்களேன். ஆமென். 12வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால், அப்ப ஆண்டவரே என்ன பண்றாருன்னா, எத்தியோப்பியர்களை முறியடித்தார். ஆமென். கர்த்தர் அவர்களை மடங்கடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவனை ஆசாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் சேரா மட்டும் துரத்தினார்கள். என்னங்க போட்டிருக்கு? ஆமா, கேரார் மட்டும் துரத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கேரார் என்ற அந்த வார்த்தை, கேரார் மட்டும் துரத்தினார்கள். முன்னாடி பார்த்தோம்ல, முறியடித்ததினால் முறியடிக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, துரத்தினார்கள், அவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். இந்த இடத்துல போட்டிருக்க முறிந்து விழுந்தார்கள். எத்தியோப்பியர் பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். இந்த இடத்துல நீங்க பாருங்களேன், எத்தியோப்பியர் முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். என்ன நடந்தது இந்த இடத்துல? கர்த்தரே இவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா?
எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், எத்தனை பெரிய சேனையாக இருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாய் யாரும் எழும்பி ஜெயித்ததாக ஆமென் சரித்திரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் அநேக தந்திரத்தோடு கூட காணப்படுகிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களா? கலகம் பண்ணுகிறார்களா? அவர்கள் உங்களோடு சண்டையிட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்களா? நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது ஆசாரியனுடைய வார்த்தை, கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வந்தோம். ஆமென். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. அங்க நீங்க பாருங்க, உம்மை சார்ந்து உமது நாமத்தினாலே ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். அடுத்த வார்த்தை, ஆமென், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் ஒரு பெரிய வெற்றியை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறதுனாலே அவர்கள் தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் எதையும் ஜெயிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆசா இப்படி சொல்றாருல்ல, அந்த இடத்துல நீங்க பாருங்க, பலமுள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அப்ப என்ன அந்த இடத்துல இருக்கிற காரியம்னா, யாரு கர்த்தரோடு கூட இருக்கிறார்களோ, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் தான் ஜெயத்தை பெற முடியும். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருந்தா நாம ஜெயம் பெற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தைரியம் கொள். ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென், கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஜெயம் என்னுடையது. சத்தமா சொல்லுங்க, ஜெயம் என்னுடையது. ஆமென், வெற்றி என்னுடையது. கர்த்தர் என்னை ஜெயிக்க அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் என்னை முன்னேற்றத்திற்கு நேராக நடத்த போகிறார். ஆமென், நான் ஜெயிப்பேன். ஆமென், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தருக்காக வாழ்வேன். சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்காக வாழ்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம வெறுமனே ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் தேவனை, கர்த்தரை நாம் தேடினால் நமக்கான எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நமக்கு வந்து ஆமென் கிருபையை தந்து வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன் நானு. அந்த ஆசீர்வாதம், ஆமென், ஒரு சுகமா இருக்கலாம், ஒரு தேவையா இருக்கலாம், ஆமென், ஒரு முன்னேற்றமா இருக்கலாம், ஒரு ஆமென் ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம். அந்த காரியம் நடந்த உடனே வணக்கம் என்று சொல்லி விடைபெற்று போய்விடுகிறார்கள். ஆனா அடுத்த அற்புதம் பாத்தீங்கன்னா ரொம்ப தாமதப்படும். ஆண்டவரை எப்படி தேடினாலும் தாமதப்படும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருக்கு மன உண்மையாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆமெனுடைய பாதங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறத ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நம்மிலே எதிர்பார்க்கிறார். அவரை சார்ந்து இருக்கிறோமா? அவரை நம்பி இருக்கிறோமா? ஆமென், அவருக்கு உண்மையா இருக்கிறோமா? அவருக்கு நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் இப்படி சொல்லுகிறேன், யார வேணா ஏமாத்திடலாங்க, ஆண்டவரை ஏமாத்தவே முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. விளங்குதா? ஆமென், யார வேணா நாம ஏமாத்திடலாம், ஆனா ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அப்ப ஆண்டவரை நாம நம்புறது உண்மையா இருந்தா கடைசி வரைக்கும் ஆண்டவரை சேவித்து அவருக்கு சாட்சியா இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லட்டுமா? ஆமென், நம்ம ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரை சேவித்து அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டியது ஆமென்
தேவைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உண்மையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த ஆராதனையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் தான் நமக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கிறவர். ஆண்டவர் தான் நம்மை கட்டி எழுப்புகிறவர். ஆண்டவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. தனி மனித வாழ்க்கையா இருந்தாலும், குடும்பமாக, சமுதாயமாக, தேசமாக இருந்தாலும், ஆமென், ஆண்டவர் தான் அமைதியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கட்டப்படுகிற அந்த உயர்வை கொடுக்கிற, பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அடுத்து வெற்றியை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறீர். ஆண்டவர் கர்த்தாவே, எங்களை கட்டி எழுப்புகிறீர். ஆண்டவரே, ஒரு வெற்றியை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம், அமைதிக்கான ஆண்டவரே கட்டி எழுப்பப்படுவதற்கான வெற்றிக்கான உத்திகளை வேதத்திலிருந்து நாங்கள் கவனித்தோம். அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். விக்கிரகங்களை ஆண்டவரே தேசத்திலிருந்து அகற்றினான். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டீர். ஆசா உம்மை சார்ந்து கொண்டான். உம்முடைய நாமத்தை அவன் பற்றி பிடித்துக் கொண்டார். ஆண்டவரே, ஆசா கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று வேண்டிக் கொண்டார். ஆசா கர்த்தாவே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மையே அவர் நம்பியிருந்தார். ஆசாவுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தீர். ஆண்டவரே, அதே தேவன், அதே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்கும் ஆண்டவரே ஒரு அமைதியான வாழ்க்கையை, கட்டி எழுப்பப்படுதலை, வெற்றியை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அமைதியான வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படட்டும். உடைய பிள்ளைகள் வெற்றி அடையட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அமைதிக்கு நேராக ஆமென், கட்டி எழுப்பப்படுவதற்கு நேராக, வெற்றிக்கு நேராக உடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.